இன்றைக்கி வந்து அக்டோபர் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அக்டோபர் 1 என்ன டே அப்படின்னு பார்த்துருவோம். அக்டோபர் 1 வந்து வேர்ல்டு வெஜிடேரியன் டே. சரிங்களா? எப்போதுலேருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோன்னா 1977 செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் அதே நாளில் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ். இது யுனைடெட் நேஷன் வந்து 1990 வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஓல்டர் டே பர்சனை வந்து என்டோஸ் பண்ணாங்க. இதுக்கு தீமும் உண்டு. சரிங்களா? தீம் வந்து என்னென்னா பேண்டமிக்ஸ் டு தே சேஞ்ச் ஹவ் வி அட்ரஸ் ஏஜ் அண்ட் ஏஜிங். யுனைடெட் நேஷன் வந்து 1990 இந்த அக்டோபர் 1 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ங்கிறத வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல் வந்து ஒடிசாவில் பால்ரோஸுங்கிற இடத்துல இருந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ரேஞ்ச் வந்து 300 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கும். சரிங்களா? வேர்ல்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல் இதுதான். டெஸ்ட் பண்ணது யாரும் டெஸ்ட் அண்ட் டிசைன் பை DRDO போட்டுக்கோங்க. DRDO எழுதிட்டிங்களா? அடுத்தது பப்ளிக் செக்டர் பேங்க். இந்தியன் பேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியன் பேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க வந்து IBE நோட்டுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா ஒன்றும் இல்லை, எல்லாமே டிஜிட்டைஸ்டாக ஆகுறாங்க. ரிட்டர்ன் ஒர்க் எதுவுமே கிடையாது, அவ்வளோவுமே வந்து டிஜிட்டல் வைஸ் தான். IBE நோட், அந்த இனிஷியேட்டிவ்க்கு பேர் IBE நோட். செல்லான்னு எதுவுமே எழுத தேவையே இல்லை. டாக்குமெண்ட் கொண்டு எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஸ்டாஃப்க்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்காண்டி இண்ட் குருங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அது அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்காண்டி. அப்புறம் இஸ்ரோ வந்து வீனஸ்க்கு 2025 வந்து மிஷன் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்புறம் SBI கார்டு வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கூட டைஅப் வச்சு குளோபல் பெனிஃபிட் இந்தியன் கஸ்டமர்ஸுக்கும் கிடைக்கிற மாதிரி கார்டை லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் SBIயோட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் உள்ள என்ன ப்ராடக்ட்டோ அவ்வளோவும் அதில் கிடைக்கும், அந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கூட டைஅப் வைக்கும்போது. அதாவது நம்மளோட சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர் மினிஸ்டர் வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டூடெண்ட்காண்டி ஒரு மிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னென்னா அம்பேத்கர் சோஷியல் இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் மிஷன். அதாவது ஹையர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க இந்த மிஷன் மூலமாக. சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் தாவர்சந்த் கெலாட் அவர், அதோட மினிஸ்டர் வந்து அம்பேத்கர் சோஷியல் இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் மிஷன், INCUBATION இன்குபேஷன் மிஷன். பெங்கால் பியர்லெஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து சர்வோ கங்குலியை வந்து அம்பாசிடராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பியர்லெஸ் ஹவுசிங், PWRLESS பியர்லெஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ். அப்புறம் RBI வந்து VNME அட்வான்ஸோட லிமிட்டை வந்து 1.25 lakh crore உயர்த்தியிருக்காங்க. இந்த செகண்ட் ஃபினான்ஷியல் இயருக்காண்டி இது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது அந்த லிமிட்டை. அப்புறம் அஸ்ஸாம் CM வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து அருணோன்றம் போரா அவார்டு 2020ங்கிற ஒரு அவார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 10th மெட்ரிகுலேஷன் போர்டு எக்ஸாம் இருக்குல்ல, அதில் வந்து 75% அது அபோவ் எடுத்தவங்களுக்கு வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து 60,000 rupees வந்து சேங்ஷன் ஆகும். எதுக்குன்னா லேப்டாப் அந்த மாதிரி விஷயத்துக்காண்டி வாங்குறதுக்காண்டி. இதுக்காண்டி அந்த ஸ்டேட் வந்து 34 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸ்பெல்லிங் சொல்லணுமா? ARNUNDORAM போரா BORWOAH அவார்டு 2020 அருணோன்றம். அது கொஞ்சம் அசாமீஸ் மாதிரி வரும் அந்த லெட்டர்ஸ் வந்து, அதனால் கரெக்டாக அதை உச்சரிக்க முடியலை. அடுத்தது அக்டோபர் 2 உள்ளதை பார்க்கலாம். அக்டோபர் 2 வந்து காந்தி ஜெயந்தி. அதை வந்து யுனைடெட் நேஷன் வந்து 2007 அதை வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸுங்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் காந்தினாலே அகிம்சன் தானே சொல்லுவாங்க, அதனால்
2007 யூஎன் வந்து அந்த டே வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வைலன்ஸுங்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு தீமும் இருக்குது. தீம் போட்டு ஷேப்பிங் பீஸ் டுகெதர்னு எழுதிக்கோங்க தீம். அடுத்தது வந்து இந்த ஒன் ரேஷன் கார்டுங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? அதில் வந்து தமிழ்நாடு வந்து இணைஞ்சிருச்சு அதிகாரப்பூர்வமாக. தமிழ்நாட்டில் 32 மாவட்டத்தில் வந்து அந்த ஸ்கீமை வந்து இது பண்ண போகிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க 32 மாவட்டத்தில் தமிழ்நாட்டில். அப்புறம் நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா எக்கனாமிக் அஃபென்ஸ் வந்து டெல்லிக்கு அப்புறம் மகாராஷ்டிராவில் தான் அதிகமாக ஃபைல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேசஸ், என்சிஆர்பி. அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள்லேயும் டெல்லிக்கு அப்புறம் மகாராஷ்டிரா அந்த டாப் 2 ஸ்டேட்ஸ் தான் இருக்காங்க. என்சிஆர்பி வந்து இந்த ரிப்போர்ட் வந்து இயர்ஸ் 1க்கு வெளியே விடுவாங்க. இது டேட்டா எல்லாமே 2019 பேஸ் பண்ணி இருக்கிறது, சரிங்களா? அப்புறம் கூகுள் இந்தியா வந்து ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா மேக் ஸ்மால் ஸ்ட்ராங், ஸ்மால் பிஸ்னஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி. அப்புறம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன், அதாவது ஆண்களோட உடல் எடையையும் பெண்களோட உடல் எடையிலையும் 5 கிலோ கூட்டியிருக்காங்க ஐடியல் வெயிட்னு சொல்லிட்டு. அது மென்னுக்கு வந்து 65 கிலோகிராம், உமனுக்கு வந்து 55 கிலோகிராம். அதேமாதிரி ஹைட்லேயும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மென்னுக்கு வந்து இப்போ புது ஹைட் எவ்வளோ இருக்கணும்னா 5.8 இருக்கணும், விமனுக்கு வந்து 5.3 இருக்கணும். கரெக்டாக சென்டிமீட்டரில் சொல்ல போனால் 162, மென்னுக்கு வந்து 177 சென்டிமீட்டர் இருக்கணும். நியூ டெவலப்மெண்ட் பேங்கை வந்து பிரிக்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட $500 மில்லியன் வந்து டெல்லி, காசியாபாத், மீரட் ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. $500 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இந்த லோன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. லோன் அமௌண்ட்டை எந்த பேங்க்கு எவ்வளோ சேங்ஷன் பண்ணியிருக்காங்கங்கிறத மட்டும் நம்ம கரெக்டாக பார்க்கணும். லோன் வந்து இவங்க வாங்குகிறாங்க, நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கிட்ட வந்து கேட்டு வாங்குகிறாங்க, அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. $500 மில்லியன். அப்புறம் பிரிட்டன் வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ரோஜன் பவர் ட்ரெயினை வந்து ட்ரையல் பார்த்துருக்காங்க. பிரிட்டனில் வந்து பயன்பாட்டுக்கு எப்போ வருதுன்னா 2023 பயன்பாட்டுக்கு வர்றதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் நபார்டு வந்து ரீஃபைனான்ஸ் ஸ்கீம் ஃபார் வாஷர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்காண்டி 800 கோடி ரூபா அந்த ஃபினான்ஷியல் இயர் 21 வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூரல் ஏரியாவில் வந்து இப்படி லைஃப் ஸ்டைல் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களுக்காண்டி. ஒன்றும் இல்லை, நீரை வந்து சுத்திகரித்து யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ரூரலில் வந்து எப்படி சொல்கிறது, க்ளீனிங்லெஸ் சரியாக இல்லாமல் இருக்கும்ல, அந்த அந்த இதுக்காண்டி தான். அதுதான் வாஷ்ன்னு சொல்கிறாங்க. வாட்டர் சானிடைசேஷன் அண்ட் ஹைஜீன். அந்த வாஷுக்கு வந்து வாட்டர் சானிடேஷன், நீர் சுத்திகரிப்பு மேலாண்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு 800 கோடி ரூபா ஃபினான்ஷியல் இயர் 21 வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. நபார்டோட சேர்மன் பேரையும் எழுதியிருக்காங்க, ஜிஆர் சிந்தாலா நபார்டு சேர்மன். எஸ்பிஐ அப்புறம் October 3 வந்து எஸ்பிஐ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அடுத்தது October 3 சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக மிஸ்டர் சரண்ஜித் சுரீந்தர் சிங் அட்டாராங்கிறவரை வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரண்ஜித் இல்லை, CHA சரண்ஜித் சிங் அட்டாரா. அதே மாதிரி எஸ்பிஐயோட நியூ சேர்மன் பேர் வந்து தினேஷ் குமார் காரா. இந்த மாதத்தில் இந்த 2 அப்பாயின்மெண்ட்டும் நடந்திருக்கு. தினேஷ் குமார் காரா, தினேஷ் குமார் KARA காரா, தினேஷ் குமார் காரா. அப்புறம் கோல் மைன்ஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் வந்து சுனிதிங்கிற ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா அந்த பென்ஷன் இதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. டேட்டாஸ் வந்து டிஜிட்டலாக மாற்றிடுவாங்க எல்லாம் ஆல் டேட்டாஸ். அந்த கோல் மைன்ஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்டில் உள்ள அவ்வளோ டேட்டாவையும் டிஜிட்டல் ஃபார்மேட்டாக மாற்றுவாங்க. அதுமாதிரி கோல் இந்தியா சேர்மன் பேரும் எழுதிக்கோங்க, பிரமோத் அகர்வால், கோல் இந்தியா சேர்மன் பேர். இது என்னென்னா நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்கள பேஸ் பண்ணியிருக்கோம் இந்த CMPFO. அப்புறம் நம்ம ட்ரைபல் மினிஸ்டர் அர்ஜுன் முண்டா வந்து ட்ரைபல் மினிஸ்டர், பழங்குடியின நலத்துறை அமைச்சர்னு சொல்லுவாங்க. பழங்குடியின நலத்துறை அர்ஜுன் முண்டா
அவர் வந்து என்னென்னா ட்ரைபல் இந்தியா மார்க்கெட் பிளேஸுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அந்த பழங்குடியின மக்கள் ட்ரைபல் மார்க்கெட் பிளேஸ், பழங்குடியின மக்கள் தயாரிக்கிற கைவினை பொருட்கள், அப்புறம் அங்கே கிடைக்கிற அந்த எப்படி சொல்கிறது மலை தேன், அந்த அவங்க தயாரிக்கிற அவ்வளவுமே அந்த மார்க்கெட் பிளேஸில் கிடைக்கிற மாதிரி அந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இதன் மூலியமாக 5 லட்சம் பயனாளிகள் பயன்பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து டோர் டு டோர் ஸ்டெப்பு சர்வே எடுக்கிறாங்க. எதுக்குன்னா அக்ரிகல்ச்சர் இல்லாத ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குன்னு எல்லாத்துட்டையும் ஒரு சர்வே பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா பின்னாடி நம்ம ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டயத்தில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறது. 2 விஷயம். ஒன்று, யார்கிட்ட எவ்வளோ நிலம் இருக்குன்னு இதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ஆதார் கார்டோட இதை லிங்க் பண்ணிடுவாங்களாம். நம்ம சர்வே பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து கம்போடியாவுக்கு வந்து இந்தியாவோட நெக்ஸ்ட் அம்பாசிடராக தேவயானி உத்தம் கோப்ராகேடுங்கிறவரை அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கம்போடியாவோட அம்பாசிடரா, நெக்ஸ்ட் அம்பாசிடர் டு கம்போடியா தேவயானி உத்தம் கோப்ராகேட், KHOBRAGADE. இவங்க ஒரு IFS ஆஃபீஸர், இந்தியன். KHORAGADE, ABCD அந்த DE. இவங்க வந்து ஒரு IFS ஆஃபீஸர். கம்போடியாவோட கேபிட்டல் வந்து நாம்ஃபென். அவங்களோட கரன்சி வந்து கம்போடியன் ரியல். நாம்ஃபென், PHNOMPENH. கரன்சி வந்து கம்போடியன் ரியல். ரியல் RIAL, ரியல், கம்போடியன் ரியல். அப்புறம் இந்தியன் ரயில்வே வந்து நியூ தேஜாஸ் லோகோமோட்டிவை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா அது வந்து 160 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அந்த இன்ஜின் வந்து. சரிங்களா, எழுதிக்கோங்க. இந்தியன் ரயில்வேஸ் அன்வெயில்ஸ் நியூ தேஜாஸ் லோகோமோட்டிவ்ஸ் கேன் ரன் அட் 160 km/h ஸ்பீடு. இது தயாரித்தது யாருன்னா சித்தரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ், அவங்க தான் இதை தயாரிச்சிருக்காங்க. அந்த தேர்டில் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து அட்டல் டனலை வந்து ரோக்டாக்கில் இருக்கிற அட்டல் டனலை வந்து திறந்து வச்சுருப்பார். 9 கிலோமீட்டர் சுரங்கப்பாதைன்னு பேப்பரில் படிச்சிங்களா, அது அன்னைக்கு தான் திறந்தார். ஹிமாச்சலில் இருக்கிற மணாலி டு லாகல் ஸ்பிளிட் வேலியை வந்து இணைக்குது. அந்த மற்ற நாளில் இதை கடக்கணுன்னா கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டர் சுற்றணும். இந்த பனிக்காலங்கள்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்மளோட நேவி, இது ஆர்மிக்கு தான் மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அவங்களுக்காண்டி தான், அவங்களுக்கு ப்ளஸ் அங்கே உள்ள லோக்கல் பிஸ்னஸ்மேன்ஸ்காண்டி தான் இதை கொண்டு வந்தாங்க. மணாலி டு லாகல் ஸ்பிளிட் வேலி, பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் ஹிமாச்சலில் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. ஹிமாச்சல் எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறதையும் கரெக்டாக எழுதிச்சுக்கோங்க. 9 கிலோமீட்டர். கரெக்ட், எக்ஸாக்டாக சொல்ல போனால் 9.02 கிலோமீட்டர். PM மோடி. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய டனல், லாங்கஸ்ட் டனல் இன் த வேர்ல்டு. அப்புறம் நம்மளோட ஜல் சக்தி மினிஸ்டர் வந்து இவர் பேர் வந்து கஜேந்திர சிங் ஷெகாவத். ஒரு 100 நாள் கேம்பெயின் லான்ச் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஸ்கூல்லையும் அங்கன்வாடிஸ்லேயும் பைப் வாட்டர்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கிற மாதிரி இந்த கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. பைப்டு வாட்டர்ஸ். ஏன்னா நிறைய ஸ்கூலில் வந்து இந்த தண்ணி பிரச்சனை தான் ஜாஸ்தியாக இருக்கும். இது எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்மளோட மார்க்கெட் ரெகுலேட்டர் செபி வந்து 6 கோடி ரூபா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பெனால்ட்டி அடிச்சிருக்காங்க. பெனால்ட்டிலாம் தெரியுங்களா என்னன்ட்டு? பெனால்ட்டி, ஃபைன்னா. மார்க்கெட் ரெகுலேட்டர் செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தான் அந்த பங்கு சந்தையெல்லாம் நிர்வகிக்கிறாங்க, கண்ட்ரோல். அவங்க தான் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா, 6 கோடி ரூபா பெனால்ட்டி பண்ணியிருக்காங்க. என்னென்னா லேக் ஆஃப் டிஸ்க்ளோஷர்ஸ். நம்ம NSEயோட MD and CEO வந்து விக்ரம் லிமையா,
விக்ரம் லிமாயா. என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மும்பையில் இருக்குது. விக்ரம் லிமாய். LIMAYE லிமாய். அப்புறம் October 4 போட்டுக்கோங்க. October 4 வந்து விஷ்ணு சிவராஜ் பாண்டியன், ஒரு ஷூட்டர். வந்து இவர் வந்து 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஈவெண்ட் 5th எடிஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆன்லைன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து ஜெயிச்சிருக்காரு, ஃபஸ்ட் பிளேஸ். இன்டர்நேஷ்னல் ஆன்லைன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் பேர் வந்து விஷ்ணு சிவராஜ் பாண்டியன். இதெல்லாம் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஈவெண்ட் எத்தனாவது எடிஷன்னா 5th எடிஷன். அப்புறம் இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டிஃபைட் a new version of nuclear capable சௌரியா மிஷில் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் ஒடிசா. மிசிலான ஏவுகணை சோதனை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒடிசாவில் தான். இதோட டார்கெட் ரேஞ்ச் வந்து 800 கிலோமீட்டர், அரௌண்டு 800 கிலோமீட்டர். அப்புறம் ஐசிசிஐ பேங்க் அவங்க வந்து மொபைல் ஆப்புங்கிற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஏடிஎம்மில் வந்து நம்ம கார்டை யூஸ் பண்ணாமல் அமௌண்ட் எடுக்கிறது. இது வந்து இந்தியாவில் உள்ள 15,000 ஏடிஎம்மில் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. அவங்களோட ஏடிஎம்ஸ், ஐசிசிஐயோட ஏடிஎம்மில். அப்புறம் ஐஐடி கராக்பூர் வந்து டெலிமெடிசின் சிஸ்டம் ஐமெடிக்ஸுங்கிற இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா பேஷண்ட் வந்து கிளினிக்கே போகாமல் ஆன்லைன் மூலிமா டாக்டர்கிட்ட இது பண்ணிக்கலாம், ஆலோசனை கேட்டுக்கலாம் அவங்கக்கிட்ட. கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துச்சு தெரியுமா, இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடக்கூடாது கொரோனா டயத்தில் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க தெரியுமா. சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. என்னென்னா கொரோனா டயத்தில் வந்து வட்டிக்கு வட்டி போடாதீங்க, மக்கள் எல்லோரும் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் டிவிலலாம் ஒரு நியூஸ் ஓடிட்டு இருந்து பார்த்துருக்கீங்களா, இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேவ் பண்ணுங்கள், அதாவது என்ன தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. எல்லா பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சென்டரை கை காமிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப் டு 2 crore வரைக்கும் வட்டிக்கு வட்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 கோடி வரைக்கும் வட்டிக்கு வட்டி கெட்ட வேண்டாங்கன்னு இடையில பேங்க்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க தெரியுமா. கொரோனா டயத்தில் ஸ்டார்டிங்கில் நியூஸ்லாம் பார்த்துருக்கீங்களா. அது வந்து என்னென்னா இந்த 6 மாதத்துக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டில் வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. சென்டர் வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த 6 மாதத்தில் 2 கோடி வரைக்கும் யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வட்டிக்கு வட்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேங்க்கில் எப்படின்னா நம்ம ஒரு மந்த் இன்ட்ரெஸ்ட் கட்டலைன்னா அதுக்கு வந்து வட்டி விழுந்துட்டுருக்கும், பார்த்துருக்கீங்கல்ல. கோல்டு லோனில் அதிகமாக விழும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இந்த கொரோனா டயத்தில் வட்டிக்கு வட்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. கோர்ட்டில் அதிகாரப்பூர்வமாக சொல்லியாச்சு சென்டர் வந்து, சரிங்களா. அடுத்தது வந்து அதே இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், October 4 தானே சொல்லிட்டு இருந்தேன். October 4 வந்து வேர்ல்டு அனிமல் டேயும் செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா. வேர்ல்டு அனிமல் வெல்ஃபேர் டேன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் October 5 போட்டுக்கோங்க. October 5 வந்து ஃபஸ்ட்டு வந்து அஸ்ஸாமில் வந்து டு ப்ரொமோட் பையர் அண்ட் செல்லர் நெட்வொர்க், அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி அஸ்ஸாம் கவர்மெண்ட் வந்து கிசான் ராத்துங்கிற ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. ராத் RATH கிசான் ராத். இந்த ஆப் வந்து மோர் தென் 10,000 ஃபார்மர்ஸையும் 50 ஃபார்ம் ப்ரொடியூசர்ஸையும் வந்து இந்த ஆப் கனெக்ட் பண்ணுது. பையர் செல்லர் நெட்வொர்க், அதாவது பொருள் வாங்குகிறோம்ல, இப்போ நான் தான் விற்கிறேன்னா நான் என்ன பொருள்லாம் வச்சுருக்கேன்னு அந்த ஆப் மூலிமா செக் பண்ணிக்கலாம். ஏன்டா என்ன பொருள்லாம் கிடைக்கும். நானும் இல்லை, என்ன மாதிரி இன்னும் ஃபார்ம் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட என்னென்ன பொருள்லாம் விளைவிக்கிறாங்க, எவ்வளோக்கு வாங்கலாங்கிற கொண்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஆப்பில் வரும். இந்த ஆப் வந்து 3 லாங்குவேஜில் இருக்குது, அஸ்ஸாமீஸ், ஹிந்தி, இங்கிலீஷ், இந்த 3 லாங்குவேஜில் இருக்குது. ஒரு சென்டர் வந்து இப்போது ரொம்ப நாளாக வந்து RBI டெப்யூட்டி கவர்னர் போஸ்ட் ஒன்று வேக்கண்டாக இருந்துச்சு. அதுக்கு வந்து மிஸ்டர் ராஜேஸ்வர ராவுங்கிறவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டெப்யூட்டி கவர்னர் ஒன்று வந்து அந்த போஸ்ட் வந்து ஒன்று வேக்கண்டாக இருந்திருக்கும். அதுக்கு மிஸ்டர் ராஜேஸ்வர ராவை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. விஸ்வநாதங்கிறவர் வந்து ரிசைன் பண்ணியிருப்பார். அவருக்கு பதிலாக இப்போ மிஸ்டர் ராஜேஸ்வர ராவை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட
எம்டி அண்ட் சிஇஓவாக மிஸ்டர் ஜே வெங்கட்ராமு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் எம்டி அண்ட் சிஓ, நியூ எம்டி அண்ட் சிஓ வந்து மிஸ்டர் ஜே வெங்கடராமு. அப்புறம் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஆன்லைன் சமிட், அது என்னென்னா ரேஸ் 2020. அந்த ரேஸுங்கிறது வந்து அப்ரீஷன் வந்து ரெஸ்பான்சிபிள் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஏஐ ஃபார் சோஷியல் எம்பவர்மெண்ட் 2020. இந்த நிதி ஆயோகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடி அவங்களும் சேர்ந்து வந்து இந்த சமிட்டை வந்து நடத்துகிறாங்க. ஃபுல்லாக ஆன்லைனில் தான் நடக்கும். அக்டோபர் 5 to 9 வரைக்கும் நடந்திருக்குது. சோசியல் எம்பவர்மெண்ட் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவாங்கன்னா, அந்த பெருந்தொற்று வர நேரத்தில் அதை எப்படி நம்ம கையாளலாம்ங்கிற மாதிரி அந்த டாப்பிக்கை தான் அதில் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 5 தான் வேர்ல்டு டீச்சர்ஸ் டேயும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது யாரெல்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்கன்னா, யுனெஸ்கோ, யூனிசெஃப், ஐஎல்ஓ, அப்புறம் எஜுகேஷன் இன்டர்நேஷ்னல், இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வேர்ல்டு டீச்சர்ஸ் டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஐஎல்ஓ அண்ட் எஜுகேஷன் இன்டர்நேஷ்னல் தீம் இருக்குங்க. டீச்சர்ஸ் தீம்னு போட்டு டீச்சர்ஸ் லீடிங் இன் கிரைசிஸ், ரீஇமேஜிங் த ஃப்யூச்சர். அப்புறம் வந்து அக்டோபர் 5 வந்து இந்த வருஷம் வந்து வேர்ல்டு ஹேபிடட் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு மண்டே ஆஃப் அக்டோபர் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி 5th அக்டோபர் வந்து ஃபஸ்ட்டு மண்டே, அதனால் அன்றைக்கி இந்த டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எப்போது இருந்துன்னா 1985 வந்து யூஎன் வந்து இதை வேர்ல்டு ஹேபிடட் டேவை வந்து டெசிக்னேட் பண்ணாங்க. இதுக்கும் தீம் இருக்குது, தீம்னு போட்டு எழுதிக்கோங்க. ஹவுசிங் ஃபார் ஆல், எ பெட்டர் அர்பன் ஃபியூச்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் போட்டு எ பெட்டர் அர்பன் ஃபியூச்சர்னு எழுதிக்கோங்க. இந்த அக்டோபர் 5 வந்து ஃபார்மர் மினிஸ்டர் ஆஃப் ஒடிசா கவர்மெண்ட் மிஸ்டர் பிரதீப் குமார் மகாரதி அவர் வந்து இறந்துட்டார். இவர் வந்து பிஜேடியோட முக்கியமான தலைவர், பிஜு ஜனதா தள்னு சொல்லுவாங்க ஒடிசாவில். பிரதீப் குமார் மகாரதி அவரோட வயசு வந்து 65, 7 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அவர் போட்டிட்ட அசம்பிளி வந்து பிப்பிலி தொகுதி, PILI பிப்பிலி. அப்புறம் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை மேகசின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க வந்து வேர்ல்டு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்டல் சிஎம்ஓஸ்ன்னு சொல்லுவாங்க. பேங்கிங்லலாம் அந்த டேர்ம் வரும், சிஎம்ஓஸ். அதில் வந்து இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு பேங்கோட சிஎம்ஓ மட்டும் தான் வந்திருக்காரு. யாருன்னா HDFC பேங்கோட மிஸ்டர் ரவி சந்தானம், சிஎம்ஓ, சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ரவி சந்தானம். இந்தியாவிலேருந்து இந்த ஒரு பேங்கோட சிஎம்ஓ மட்டும்தான் அந்த லிஸ்ட்லேயே வந்திருக்காரு. மோஸ்ட் இன்ஃப்ளூயன்டல் சிஎம்ஓஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, HDFC தான் கடந்த 7 வருஷமாக இந்தியாவோட மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்டாக இருக்குது. அப்புறம் இந்தியன் பேங்க் வந்து தமிழ்நாடு ஃபிஷர்மேன்காண்டி ஒரு கிசான் கிரெடிட் கார்டு லோனுங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருக்குங்க. ஃபார் தமிழ்நாடு ஃபிஷர்மேன், இந்தியன் பேங்க் ஹேஸ் இன்ட்ரடியூஸ்டு கிசான் கிரெடிட் கார்டு லோன். 2 லட்சம் வரைக்கும் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் வாங்கிக்கலாம், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில், வட்டி குறையா. யாருன்னா தமிழ்நாடு ஃபிஷர்மேன்காண்டி இந்தியன் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை தான், சரிங்களா? MD and CEO வந்து பத்மஜா சுந்துரு. MD and CEO சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து பத்மஜா சுந்துரு. அப்புறம் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து பாதஸ்ரீ அபிஜான்ங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, அங்கே இப்போ நம்ம ஊர்லலாம் ரோடு பாலானா சரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தான் இந்த ஸ்கீமு.
என்னென்னா 24 மணி நேரத்துக்குள்ளே சரி பண்ணிடுவாங்களாம் இந்த ஸ்கீம் மூலயமா. பாதஸ்ரீ அபிஜான் ABHIJAN அபிஜான் ஸ்கீம் மூலயமா கிட்டத்தட்ட 7000 ரோடு அந்த மாநிலத்தில் உள்ள 7000 ரோடை இணைச்சி எங்கே எப்போ ப்ராப்ளம்னாலும் 24 மணி நேரத்துக்குள்ளே சரி பண்ணிடுவாங்களாம். லான்ச் பண்ணது அந்த ஸ்டேட்டோட சிஎம் மம்தா பானர்ஜி. அஸ்ஸாம் சிஎம் வந்து மிஸ்டர் சர்பானந்தா சோன்வால் கிருத்தியாக்தாங்கிற ஒரு போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காரு. என்னென்னா பென்ஷன் சரியான நேரத்தில் கிடைக்கிறதுக்காண்டி இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. கிருத்தியாக்தா சர்பானந்த சோன்வால் கிருத்தியாக்தாங்கிற போர்ட்டல் என்னென்னா பென்ஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்காண்டி இந்த போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. சரியான நேரத்தில் எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கும் பென்ஷன் கிடைக்குதாங்கிறதுக்காண்டி அதை அந்த போர்ட்டலை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ட்டு. KRITAGYATA பென்ஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்காண்டி. அப்புறம் நம்ம யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வந்து ஒரு காஃபி டேபிள் புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். என்னென்னா டிஸ்கவரிங் த அஸ்ஸாம்ங்கிற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருப்பார். டிஸ்கவரிங் த ஹெரிட்டேஜ் ஆஃப் அஸ்ஸாம், அதோட டைட்டில் வந்து டிஸ்கவரிங் த ஹெரிட்டேஜ் ஆஃப் அஸ்ஸாம். அது பப்ளிஷ் பண்ண வந்தது பென்குயின் பப்ளிகேஷன். ஆத்தர் இந்த புக்கோட ஆத்தர் வந்து பதாம்பானி போரா எழுதிட்டிங்களா? பதாம்பானி போரா ஆத்தர்டு பை. அப்புறம் இந்தியன் அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸுங்கிற ஒரு அமைப்பு வந்து ரத்தன் டாட்டாக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் இண்டோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இன்னொரு அவார்டும் கொடுத்துருக்காங்க, அது குளோபல் எக்ஸலன்ஸ் அவார்டு. அது இதே நாளில் வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் புஷ்பா பாவேங்கிறவங்களும் வந்து இறந்துருக்காங்க உடல்நல கோளாறால். இவங்க ஒரு லேடி. அப்புறம் ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து மந்த் லாங் COVID-19 அவேர்னஸ் கேம்ப் வந்து இந்த அக்டோபர் மாதம் ஃபுல்லாக வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அக்டோபர் 31 வரைக்கும் இந்த கேம்பெயின் வந்து நடக்கும். அப்புறம் வந்து நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து 42வது GST கவுன்சில் மீட்டிங் வந்து தலைமை தாங்கி நடத்தியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் 42nd GST கவுன்சில் மீட்டிங். இதுவும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக தான் நடந்திருக்கு. அப்புறம் ஹரியானா சிஎம் வந்து கிராம் தர்ஷன்கிற ஒரு டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா அந்த ஸ்டேட்டில் உள்ள கிராம பஞ்சாயத்து அவ்வளவும் லிங்க் பண்ணுற மாதிரி சிம்பிளாக அதோட டேட்டா வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது மூலிமா என்னென்ன டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் நடக்கு, எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் போய் நம்ம பார்த்துக்கலாம். இதோட 5th உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு.